தங்கை கௌசல்யாவிடம் நான் சொன்னது போலவே நான் பாதி நாட்களும், அதாவது 5 வருடங்களில் நான் பாதியும் கௌசல்யா பாதியும் என்று சொல்லித்தான், பாதி நாட்களும் என்று சொல்லித்தான் நான் உங்களுக்கு தெளிவாக சட்ட ரீதியாக நான் கௌசல்யாவோட பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை நான் கொடுப்பேன். நான் சொன்னது தான். நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியெல்லாம் ஆசைப்பட்டு சுபைபு ஹம்துல்லா இல்லை வைத்தியத்துறைக்கு திருப்பி வாரத்துக்கு சாத்தியக்கூறுகள் சரியான குறைவு. ஓகே, என்ன கேட்டீங்கள்? அது இப்படி நீங்கள் கேட்குற கேள்விகள் எல்லாத்தையும் தாராளமாக என்னோட கேட்கலாம். இப்படி எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் நேரலையில் என்ன கேள்வி கேளுங்கன்னு சொல்லியும் ஒரு நாளுமே உங்களுக்கு இன்னொரு 100 வருடங்களுக்கு துணிஞ்சு வந்து உண்மையான அரசியல் செய்ய போகிறேல எவனொருத்தனுக்கு தான் நிற்கிற அரசியல் ஆசை இல்லையோ அவனைத்தான் அந்த அரசியலை நீங்கள் வச்சுருக்கணும். எவனொருத்தனுக்கு வந்து சொத்து பத்துகள் ஆசை இல்லையோ கடவுள் அவனுக்கு தான் சொத்து பத்துகளையும் மல்லி கொடுப்பார். எவனொருத்தனுக்கு வந்து ஒரு விடயங்களில் ஆசை இல்லாமல் இல்லாமல் தெரியானோ அவனுக்கு அது கிடைக்கும். பாராளுமன்ற பதவி எனக்கு மக்கள் தந்தது. அதை நான் கௌசல்யாவிடம் மக்களுடைய விருப்பு வாக்குக்கு ஏற்ற மாதிரி கௌசல்யாவோட வெகு விரைவில் நான் இலங்கை வந்து ஒரு சில கிழமைகளில் கௌசல்யாவுடைய பாராளுமன்ற பதவியேற்பு வைபவம் நடக்கும். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இவர்கள் இந்த இதை முடிக்கும் வரைக்கும். விஜே எல்வின் நான் நிற்கிறது வந்து ஃப்ராங்க்ஃபோர்ட்டில் ஜெர்மனியில். இப்போ அடுத்த ஃப்ளைட் எடுக்க போகிறேன் ஃப்ராங்க்ஃபோர்ட் ஜெர்மனியில். ஏர்போர்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து இந்த லைவ் போட்டு கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட எனக்கு சரியான முக்கியம். அதால் மற்ற இன்னொரு விடயம் யாராவது கதைக்கோணுமெண்டா என்னோட தொடர்ந்து கதைக்கோணுமெண்டா தயவு செய்து என்னென்றால் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜை போடுங்க. எடுத்து கதைச்சு எல்லோருடையும் கதைக்க சரியான கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு வெளிப்படையான பாராளுமன்ற உறுப்பினர். இலங்கையில் இருக்கிற எந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய தொலைபேசி இலக்கமும் வெளிப்படையாக யாருக்குமே தெரியாது, அர்ச்சுனாவை தவிர. சரிதானே? அதுதான் நான் சரியாக பிஜேஎல்பி நான் இப்போ திரும்ப சொல்கிறேன். நான் ஃப்ராங்க்ஃபர்ட்ன்றது ஜெர்மனியில் இருக்கிற ஏர்போர்ட் ராசா. சரி, ஃப்ராங்க்ஃபர்ட்ன்ற ஒரு நகரம். அதுக்கு பிறகு உங்களுக்கு இன்னொரு விடயத்தை நான் சொல்லணும். என்னென்றால் இந்த மாகாண சபை தேர்தலில் வல்லரசு நாடுகள் கொட்டிக்கு இந்தியா போன்ற அமைப்புகள் வந்து சுத்துமாத்துகளுக்கு கோடியாக கொடுக்க போகுது. ஸோ இந்தியா போன்ற அமைப்புகள் கோடியாக கொடுத்தாலும் அங்கே எந்த ஒரு அரசிந்த பின்புலமும் இல்லாமல் எந்த ஒரு சர்வதேச நாடுகளும் வந்து காசு ஃபண்ட் பண்ணாமல் மக்களுடைய ஆதரவோடு மட்டும் நான் இருக்கிறேன். எனக்கு எந்த அரசாங்கமும் பின்னுக்குள்ள இல்லை, எந்த அமைப்புகளும் பின்னால் இல்லை. அப்படி பின்னால் ஒரு ஆளை வச்சிருக்கிற நிலைமையிலையும் நான் இல்லை. சரிதானே? ஆகவே உங்களுக்கு உண்மையான ஒரு அரசியல் எதிர்காலம் வேணுமாக இருந்தால் நீங்கள் என்ன நிராகரிக்கலாம், தாராளமாக இடத்தை காட்டில அரசாங்க சனம் இருக்கிறாப்பா. சரி, வந்து என்னென்றால் மெட்ராக்களுடைய மோகம் தெரியத்தக்கனையாக நான் லைவ் போட இயலாது. இது ஏர்போர்ட்டுக்குள்ளே செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது. சரி, நல்ல விஷயம். மற்றது என்னென்றால் எனக்கு வந்து அப்படி அரசியல் செய்ய இயலாது. ஒரு அரசியல் இப்போ கனபேர் நினைக்கணும் நான் மொக்கனண்டு, நான் நினைக்கிறேன் கனபேர் மொக்கனண்டு. சில பேர் வந்து நினைக்கணும் என்றால் இவனை எப்படியாவது ஏதாவது ஒரு வேலைகளில் கொண்டே விழுத்தி பொம்பளை பிரச்சனையை ஒன்றை உருவாக்கி இவன் பேரை கெடுக்கலாம், அல்லது வந்து காசை கொடுத்து காசு வேண்டிட்டானு சொல்லி இவனை கிருசங்க சாப்பிட்டேன். ஓகே, எஸ் கவரேஜ் பிரச்சனை ஏர்போர்ட்டுக்குள்ளே தானே. ஸோ காசு இல்லை, காசை கொடுத்து உனைய மாற்றலாமல் நினைக்கணும். அரசியலை விட்டு விலத்துவேனே ஒழிய கரை படிந்த அரசியலோட ராமநாதன் அர்ச்சுனா ஒரு நாளுமே போக மாட்டேன். சரிதான்? நான் நினைக்கிறது வந்து ஏர்போர்ட் தம்பி கேட்டதுக்காக ஏர்போர்ட்டுக்குள்ளே அகல முகத்தை காட்டிலாது. கரை படிந்த அரசியலோடு நான் இந்த அரசியலை விட்டு போக மாட்டேன். மற்ற இன்னொரு விடயம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுறேன். அவர் வேறாராம் இவர் வேறாராம். சில பேர்களுக்கு தங்களுடைய பிரச்சனைகளையே போய் அரசாங்கத்தோடு அடிபட தெரியாதாக்கள், தங்களுக்கு நடக்கிற அநியாயங்களையே தட்டி கேட்க தெரியாதாக்கள், சமூகத்துக்கு நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்கணுமென்று நினைச்சு எனக்கு கோல் எடுத்து இந்த மண்டையை கழுவணுமென்று நினைச்ச 1-2 பேருக்கு இந்த பதில் நேரடியாக தான் சொல்கிறேன். என்னென்றால் எங்களுக்கு எல்லாருடைய வேலை பின்னல் யாரோடைய நிற்கணும் யாராலையாக்கு பின்னமெண்டு எல்லாம் தெரியும். அதால் நான் சொல்கிறேன், இந்த அரசியலில் எனக்கு முதலமைச்சர் ஆசையோ எம்பி ஆசையோ எல்லாம் இல்லை. வடிவாக விளங்கிக் கொள்ளும். நான் இந்த முறை இந்த அரசியலுக்கு நிற்கிறது இதை ஒரு மாற்றம் உண்ட வடக்கில் உடனடியாக கொண்டு வரலாம் என்று தான்.
சரிதானே. இந்த அரசியலை நான் நினைக்கிறது இதை மாற்றம் ஒன்றை உடனடியாக கொண்டு வரலாம் என்பதற்காகத்தான் இந்த அரசியலை நான் நிற்கிறேன். குயிக்காக உங்களோட கண்ணுக்கு முன்னால் ஒரு மாற்றம் வரலாம் என்றும், அதாவது வந்து அன்றகுமார சாநாயக்க வந்து இவ்வளோலாம் சொல்லி கொண்டு வந்தார். ஈழன் நிசான் மாதிரி ஏனடாப்பா இப்படி பேரில் சொல்கிறீங்க, கழிவு கழுசடையல்ன்ற பேர் இல்லாதீங்க, காவாளியல் கோழிக்கல்லுங்கிற கதையில் இதில் கதைக்க வேண்டாம். நன்றி. ஏனென்றால் நான் இப்போ நிற்க போகிற அரசியல் வந்து பெரிய உரிய வல்லரசு அரசாங்கங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு தெரியும், இந்தியா முக்கியமாக ரோ என்ன போடத்தான் பார்க்கும். சரிதானே. ரோ வந்து என்னை போடத்தான் பார்க்கும், அதாவது என்ன சுடத்தான் பார்க்கும். ரோ அமைப்புக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறேன். அதே நேரத்தில் நான் நேரவே சொல்கிறேன், ரெட் அலையன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சைனா போன்ற இடங்களுக்கும் நான் ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறேன். வடக்கு மாகாண சபை சில வேளைகளில் பெரும்பாலும் என்னுடைய கைகளுக்கு வருகின்ற போது இந்த வல்லரசுகளின் ஆட்டம் எல்லாம் வடக்கு மாகாணத்தில் நடக்காதுன்றதுக்கு நான் சுத்துமாத்தோ சைக்கிளோ இல்லைன்றதும் நன்றாக தெரியும். ஸோ உங்களுக்கு உண்மையான ஒரு தலைவன் வேணுமா, இல்லை எங்களுடைய தேசிய தலைவரை 2009ஆம் ஆண்டு நீங்கள் இழந்த மாதிரி இந்த சான்ஸையும் மிஸ் பண்ணுறீங்களான்றது எனக்கு தெரியாது. சரிதானே. ஆனால் எனக்கு அரசியல் என்னுடைய வாழ்க்கை இல்லை. இன்னொரு விடயத்தை சொல்கிறேன். நான் சில இடங்களில் படித்தவன் என்று கலைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்றால், ஐரோப்பிய யூனியன் மாதிரியான ஒரு இடங்களில் நாங்கள் வந்திருந்து கொண்டு தேத்தனையும் வடையும் வேண்டி சாப்பிடலாம். சரிதானே. இங்கே வாயில் திண்ட வடைன்ற மிச்ச துண்டு ஒட்டி இருக்க தெரியலாது. இங்கே வந்தால் வெள்ளைக்காரனோட போய் கதைக்கணும், ஆங்கிலத்தில் கதைக்கணும். அதுகள் சரியான முக்கியம். ஆங்கிலம் மட்டும் முக்கியம் இல்லை, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராட் நாலேஜ் ஒன்று இருக்கணும். ஸோ உங்களுடைய பிரதிநிதியை வைத்து தான் உங்களுடைய சமூகத்தை வெள்ளைக்காரன் ஜட்ஜ் பண்ணுவான், அது வடிவ வழங்கிக் கொள்வோம். சரிதானே. உங்களுடைய பிரதிநிதிகளை வைத்து தான் சர்வதேச நாடுகளும் கனெக்ஷன்ஸில் சர்வதேச நாடுகளும் உலகமும் ஒரு தமிழ் இனத்தை ஜட்ஜ் பண்ணுறது உங்களுடைய பிரதிநிதிகளை வச்சு. ஒன்றில் சுத்துமாத்து போன்ற கள்ளனாக இருப்பார்கள் நீங்கள் தெரிவு செய்கிறது, அல்லது வந்து என்ன நடக்கும் என்று சொன்னால் வட தேத்தனிகளை சேர்ப்பீங்கள், அல்லது வந்து வெள்ளக்குடி விவகாரத்தில் காட்டி கொடுத்தவனுகளை பிரதிநிதிகளாக வச்சிருக்கிறீங்க. இனி நீங்கள் சிந்தியுங்கோ, நான் அடுத்த ஃப்ளைட் எடுக்க போகிறேன், இனி நீங்கள் சிந்தியுங்கோ. சும்மா என்னட்ட கோல் எடுத்து அவர் வாராராம் இவர் வாராராம் வாராக்களுக்கு முதல்ல தங்களுடைய பிரச்சனைகளை பார்க்க நோர்வேயில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.